ஓகே 3 resistor ஆமாம் 1 2 3 having resistor R1 R2 R3 R1 R2 R3 are connected as shown in given circuit. The ratio of I3 by I1 of current in terms of resistance. அப்போ ஆப்ஷன்லாம் ரெசிஸ்டன்ஸ் வச்சு தான் இருக்குது. சரி, இப்போ எனக்கு தெரிஞ்சது என்ன, I1 இதுதான் டோட்டல் கரண்ட். யாரை பொறுத்த வரைக்கும், இவங்க ரெண்டு பேர்த்த பொறுத்த வரைக்கும் நான் இங்கே I1 வருது, I2 I3 பிரியுது. ஓகேங்களா? அப்போ I1 ஈக்குவல் என்னது, I2 ப்ளஸ் I3. ஆனால் நான் என்ன எழுதுகிறேன், I3 ஈக்குவல் டு அப்போ என்ன வரும், I1 ப்ளஸ் I2 சைட் போனால் மைனஸ் I2. நான் ஏன் அப்படி எழுதுகிறேன், நீங்கள் ஏன் I3 பை I1 கேட்குறீங்க, அதனால் நான் I3 இங்கே வர மாதிரி எழுதுகிறேன். மேலே I3யா, கீழே I1 வரணுமே, அப்போ I2 இருக்கக்கூடாது. எனக்கு ஆப்ஷனில் என்ன இருக்குது, கொஸ்டினில் I3 பை I1. I3 ஆல்ரெடி இங்கே இருக்குது, I1 கீழே வரணும், காமனாக எடுக்க முடியாது. இப்போ I2 என்னவா மாற்றணும், I1க்கு மாற்றணும். சரி, இப்போ பாருங்கள், இந்த R2வும் R3யும் சேர்ந்து இப்படி எழுதிக்கலாம், கிராஸாக இங்கே எழுதிக்கலாம். R2வும் ப்ளஸ் R3யும் ரெண்டு சேர்ந்து எவ்வளோ கரண்ட் எடுக்குது, இந்த I1 கரண்ட்டை தான் ரெண்டு பேரும் டோட்டலாக எடுத்துக்கிறாங்க. அப்போ R1 ப்ளஸ் R2 சேர்ந்து I1 கரண்ட் எடுக்கிறாங்கன்னா எனக்கு யார் வேணும், I2 கரண்ட் வேணும். I2 கரண்ட் வேணும்னா நம்ம R2 போடணுமா R3 போடணுமா, R3. ஏன்னா நம்ம நிறையா தடவை சொல்லியிருக்கோம், என்னது I ஈக்குவல் என்னது V/R. இது ரெண்டு பேரலில் வோல்டேஜ் சேம். அப்போ I ப்ரொபோசல் என்னது 1/R. இப்படி இன்வெர்ஸ்லி ப்ரொபோசலாக வந்தால் நீங்கள் உல்ட்டாவாக தான் எழுதணும். ஓகேங்களா? அப்போ I2க்கு R2ன்னு போட்டுறாதீங்க, R3ன்னு போட்டுருங்க. அப்போ ஈக்குவல் இது என்னது I2 கரண்ட்டுக்கு இதான் ஃபார்முலா. சரி, அப்போ I2ங்கிற கடத்தில் இது எழுதிடலாமா? சரி, இப்போ இதை சப்ஸ்டிட் பண்ணுங்கள். I3 ஈக்குவல் டு I1 அப்படியே தான் இருக்கணும், மைனஸ் I2க்கு என்னது ப்ராக்கெட் என்னது R3 by R2 plus R3 into I1. கிளியரா? சரி, இப்போ பாருங்கள், I3 ஈக்குவல் டு I1 காமனாக இருக்கா, I1 காமனாக வெளியே எடுங்க, ப்ராக்கெட். அப்போ இது என்ன ஆயிரும், 1 மைனஸ் R3 by R2 ப்ளஸ் R3யா. இப்போ I1 மல்டிப்ளை இருக்கிறது கீழே வந்துருமா, ஏன்னா கொஸ்டின் நமக்கு அப்படி தானே இருக்குது. அப்போ I3 by I1 ஈக்குவல் டு இது என்ன வரும், கீழே 1 இருக்கா, அப்போ எல்சிஎம் என்னது R2 ப்ளஸ் R3 எடுத்தா R2 ப்ளஸ் R3 மைனஸ் R3. அப்போ ப்ளஸ் R3 மைனஸ் R3 கேன்சல். அப்போ என்னது I3 பை I1 ஈக்குவல் டு R2 பை R2 ப்ளஸ் R3. அப்போ ஆப்ஷன் பி. இந்த மாதிரி பார்த்துங்க.